ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி டிசம்பர் 1ல இருந்து 5 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸுக்கான வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல அருண் டிஎன்பிசி அப்டேட் சேனல்ல வாரத்துக்கு ஒரு முறை கரண்ட் அஃபேர்ஸை நம்ம அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. விரைவில் உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸுக்கான சோர்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த ப்ராசஸுக்கான கொஷின்ஸையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதை விரைவில் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, கண்ணாடி பொருட்களுக்கான தொழிற்சாலையை தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. இது எங்க இந்த கண்ணாடி பொருட்களுக்கான தொழிற்சாலையை திறந்து வைக்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம். எந்த இடம்? பிள்ளைப்பாக்கம். அந்த சிப்காட் பகுதியில கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலையை திறந்து வைக்கிறாரு. எவ்வளவு ரூபாய் மதிப்புடையது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, 1003 கோடி மதிப்புடைய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, 2வது நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு வினாக்களாகவும் வரலாம். 18 வயதுல ராணுவ சேவை திட்டத்திற்கு ஜெர்மனி நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்துள்ளது. இப்ப ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 18 வயசான ஆண் அப்படி இல்லைன்னா பெண் 2 பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராணுவ சேவைக்காக பணியாற்றணும் அப்படின்ற அந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தந்திருக்கு. அடுத்ததா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ், இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸும் கூட. நீதிபதிகளினுடைய ஓய்வு வயது இப்ப சமீபத்தில் நாடாளுமன்றம் கூடியிருக்கு, நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த நாடாளுமன்றத்துல நீதிபதிகளுக்கான வயதை உயர்த்தக்கூடிய ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம பார்ப்போம். உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான வயது என்ன, ரிட்டையர் ஏஜ் என்னன்னா 62. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வயது என்ன அப்படின்னா 65ங்க. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்ததான் 4வதா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா ரஷ்யா இடையே 5 ஆண்டு பொருளாதார திட்டத்தை வகுத்திருக்காரு. எத்தனை ஆண்டு பொருளாதார திட்டம்? 5 ஆண்டு பொருளாதார திட்டம். 2025 to 2030 காலகட்டத்திற்கான பொருளாதாரத்துக்கான திட்டத்தை வகுத்திருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக, வாங்குறத குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வரிகளை நம்ம மேல ரொம்ப அதிகமா திணிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 25% வரியை திணிச்சாங்க. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, 25%லிருந்து 50% வரியை ட்ரம்ப் அவர்கள் திணித்திருக்காரு. அதற்கிடையவும் இந்தியாவும் ரஷ்யாவும் இது மாதிரியான ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல புதின் அவர்கள் வந்திருப்பாரு, ரஷ்ய அதிபர். இப்ப அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் 16 ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லா துறை சார்ந்த 16 ஒப்பந்தங்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான தகவல்களும் கூட. சரி, அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மதுரையில ஒரு மாநாடு ஒண்ணு, முதலீட்டாளர்கள் மாநாடு ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வளர்கிறது அப்படின்ட்டு தலைப்புல இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்கமாக இருக்குங்க. சரிங்களா? அடுத்து இந்த மதுரையில இருக்கக்கூடிய இன்னும் சில சிறப்பு தகவல்கள். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது மதுரையில தான் திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நம்ம வினாவா எதிர்பார்க்கலாம் வருங்காலத்துல எக்ஸாம்ல. இது எப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5/7 என்னங்க, ஜூலை மாசம். அப்ப ஜூலை 15 காமராஜரோட பிறந்த நாளா? என்ன வருஷம்? 2023ல கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை என்ன பண்ணிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸும் கொடுங்க. அதே மதுரையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்துல என்ன பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸ் முக்கியம். மதுரையில கீழக்கரை கிராமத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. என்னது? ஜல்லிக்கட்டுக்கான அந்த அரங்கம் சர்வதேச அளவுல திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. மதுரையில அலங்காநல்லூர்ல கீழக்கரை அப்படின்ற ஊர்ல. சரிங்களா? அடுத்து டிசம்பர் 6 வரப்ப நமக்கு நினைவுல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அம்பேத்கரனுடைய நினைவு தினம். இது எத்தனையாவது அம்பேத்கரனுடைய நினைவு தினம் அப்படின்னா 69வது நினைவு தினம். இவர் எப்ப இறக்குறாரு அப்படின்னா டிசம்பர் 6, 1956ல இறக்கக்கூடியதாக இருக்கு. மத்திய அரசு இவருடைய நினைவு தினத்தை என்னவா கொண்டாடுறாங்க, இது நம்ம வினாவா எதிர்பார்க்கலாங்க. மகபாரி நிர்வான் திவாஸ்
என்னும் பெயர்ல உங்க கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த நியூஸ்ல இருக்கக்கூடிய சில சிறப்பு தகவலை பார்ப்போம். அம்பேத்கரை பத்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைமை சிற்பியாக இருப்பவர், இதெல்லாம் நம்ம பாலிட்டியில பார்ப்போம். இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். பாரத ரத்னா விருது 1990 இவருக்கு தரப்பட்டிருக்கு. சரி, ஓகேங்க. இப்ப மத்திய அரசு மகமாரி நிர்வான் திவாஸ் அப்படின்றது இவருடைய நினைவு தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இவருடைய பிறந்த தினமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 14 தமிழ்நாடு அரசு என்ன தினமா கொண்டாடுறாங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 ஸ்கீமை தாங்க நம்ம பார்க்க போறோம். தொல்குடி தொடுவானம் திட்டம். தொல்குடி தொடுவானம் திட்டம் இது யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் எஸ்சி மற்றும் பழங்குடி இளைஞர்கள் எஸ்சிக்கான திறன் பயிற்சி வழங்குதல் மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யுது. அப்ப திறன் பயிற்சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? திறன் பயிற்சி. 2வது பாயிண்ட் என்னது? வேலை வாய்ப்பை உறுதி செய்தல். இது யார் யாருக்கு? தொல்குடி தொடுவானம்னா எஸ்சி மற்றும் எஸ்டி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கு. இது மொத்தம் இதுவரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8440 பேருக்கு ரூபாய் 164 கோடியே 51 லட்சத்தை மானியமா கொடுத்திருக்காங்க. சப்சிடியா என்ன பண்ணிருக்காங்க? தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு. இது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம், ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தொல்குடி புத்தாய்வு திட்டம். நாட்டிலேயே முதலா உருவாக்கப்பட்ட திட்டம் இதான். இதுவும் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக மாணவர்களுக்கு உதவித்தொகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழங்குடியினா அங்க யார் மட்டும்? எஸ்டி. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்ல வரேன் அப்படின்றத பாருங்க. தொல்குடி தொடுவானம் திட்டம்னா எஸ்சி மற்றும் எஸ்டிக்க குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படின்றது எஸ்டியோட தொடர்பான பாடங்களை ஆராய்ச்சி மேற்கொள்வதோ மாணவர்களுக்கான உதவித்தொகையும் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. இதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னொரு விஷயம், இந்த சட்டத்தை நமக்கு கேள்வி கேட்கலாம். என்ன வருஷத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்றத நமக்கு கேள்வி கேட்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2024ங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வினாவும் கூட. சரிங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒடிசாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழை பெண்களுக்கான திருமண நல உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா 51,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 51,000 ரூபாய நேரா கொடுக்கல, வங்கி கணக்குல ஒரு தொகையா செலுத்துறாங்க. 35,000 ரூபாய் வங்கி கணக்குலயும் 1000 ரூபாய் பரிசு தொகையாகவும் மணமக்களுக்கு பரிசாகவும், அடுத்து பாருங்க 6,000 ரூபாய், இது உண்மையிலே வரவேற்கத்தக்கதுங்க, திருமணத்திற்கான போக்குவரத்து செலவுக்கு தராங்க. இப்ப பெண் வீட்டாரா இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த நேரத்துக்கான செலவை எல்லாமே இது பிரிச்சு தரக்கூடியதாக இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட, இமாச்சல பிரதேச தீயணைப்பு படையில் பெண்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இப்ப என்னன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்துல தீயணைப்பு படை ஃபயர் சர்வீஸ்ல என்ன பண்றாங்க? பெண்களை நியமனம் செய்ய இருக்காங்க. அடுத்து நம்ம முன்னாடி பார்த்திருப்போம், இந்தியா ரஷ்யாவுக்கான ஒப்பந்தங்கள் அதிகமா போடப்பட்டிருக்கோம். ரஷ்ய அதிபர் புதினுக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தந்த பரிசுகளை தான் நம்ம அதில் பார்க்க போறோங்க. முதல் பரிசு என்ன அப்படின்னா ரஷ்யாவுல மொழிபெயர்க்கப்பட்ட ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்திருக்காருங்க நம்மளுடைய மோடி அவர்கள். 2வதா பாருங்க, அசாம் மாநிலத்தினுடைய பிளாக் தேயிலை தூளை கொடுத்திருக்காரு. பிளாக் தேயிலை தூளை கொடுத்திருக்காங்க. என்ன மாநிலத்துல இருந்து? அசாம் மாநிலத்துல இருந்து. அடுத்து மேற்கு வங்காள மாநிலத்தில இருந்து முர்ஷிதாபாத் வெள்ளி தேநீர் தட்டு மற்றும் கோப்பைகளை கொடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், காஷ்மீரோட குங்குமப்பூ. காஷ்மீரோட குங்குமப்பூவினுடைய வேறு பெயர் என்னன்னா சிவப்பு தங்கம் சொல்றாங்க, அதை கொடுத்திருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்ட வெள்ளி குதிரை. இந்த 5 பொருட்களை புதின் அவர்களுக்கு யாரு தராரு? மோடி அவர்கள் இந்தியா சார்பாக அளிக்கப்பட்ட பரிசு. இது 5ங்க. இதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், தேவையான ஒன்றாக இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி கரண்ட் பேசுங்க. சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்பாறை குடியிருப்புகளில் வனவிலங்கு நுழைவதை தடுக்க பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதை நம்ம வினாக்களா எதிர்பார்க்கலாம்.
வால்பாறை குடியிருப்புல வனவிலங்குகளும் நுழையக்கூடாது, அதை எப்படி தடுக்கணும்னு ஆராய்வு செய்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, பால சுப்பிரமணியன் பெயர்ல குழு ஒண்ணு ஏற்படுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, வேலுநாச்சியார் பேரில் உயர்நிலை பாலம். இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலுநாச்சியார் லெசன்ஸ் படிக்கிறீங்களா, ஏதாவது ஒரு புக்ல எடுத்து 8வது புக்கோ இல்ல 10வது புக்கோ எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த விஷயத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா மதுரை. இது வந்து மேலமடை அப்போலோ சந்திப்பு இடத்துல திறந்திருக்கக்கூடியதா இருக்கு. எப்பொழுது திறக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 7, 2025 இந்த பாலம் வந்து திறக்கிறாங்க. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ்ல, தமிழ்நாடு வளர்க்கிறது என்ற முதலீட்டாளர் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா மதுரையில நடக்கக்கூடியதாக இருக்குங்க. எங்க நடக்குது, மதுரையில நடக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ரைட். எத்தனை ஒப்பந்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 91 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டுல எத்தனை ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, 91 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. எவ்வளவு முதலீட்டு இழுத்திருக்காங்க, ரூபாய் 36,660 கோடி ரூபாயை என்ன பண்ணிருக்காங்க, முதலீடுகளா ஈர்த்திருக்காங்க. அடுத்து பாருங்க, வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா 56,766 பேருக்கு என்ன கிடைக்குதான், வேலை வாய்ப்பு கிடைக்குதான். சரிங்க, இந்த வீக்கோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எதுனா இந்த 9ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸுங்க. என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலினுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு விவாதம் எத்தனை மணி நேரம், 10 மணி நேரம் எங்க நடைபெற்றது, மக்களவையில் நடைபெற்றது. இந்த வந்தே மாதரம் சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த பாடல் எப்பொழுது இயற்றப்பட்டது, இதெல்லாம் நம்ம முன்னாடி டீட்டெயில் கொடுத்திருப்போம், இருந்தாலும் மறுபடியும் பார்த்துப்போம். 1875 நவம்பர் 7 இயற்றப்பட்டதுங்க. ஓகேங்களா. இயற்றியவர் யாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. என்ன மொழியில இயற்றப்பட்டது அப்படின்னா வங்க மொழியில இயற்றப்பட்டது. இந்த பாடலை இசையமைத்தவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். யாரு, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த பாடலுக்கு இசை அமைக்கிறாரு. இத வந்து முதலில் எப்ப பாடப்பட்டது அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. இதெல்லாம் டிஎன்பிசில பல முறை கேட்டிருக்காங்க. என்ன வருஷம் அப்படின்னா 1896. இதை பாடியவர் யாருன்றதே கேள்வி, ரொம்ப முக்கியமானதுங்க அந்த பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் அந்த பாடலை பாடுவாரு. அடுத்து பாருங்க, 1905 வந்தே மாதரம் பாடலை மகாத்மா காந்தி தேசிய பாடலாக ஏற்றுக்கொண்டார். அப்ப காந்தியடிகள் என்ன வருஷத்துல ஏத்துக்கிறாரு, 1905 ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா, சரி ரைட். அடுத்ததா பாருங்க, பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் சரளா தேவி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாடலை பாடுறாங்க. என்ன பண்றாங்க, சரளா தேவி அவர்கள் இந்த பாடலை பாடக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1907 வஉசி அவர்களின், வஉசி என்ன பண்றாரு அப்படின்னா கப்பல்ல வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, இது எப்ப தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 24. இதுல உங்களுக்கு முக்கியமான ஹோம்ஒர்க் இருக்குங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், வந்தே மாதரம் என்னும் இதழை நடத்தியவர்கள் யார் அப்படின்றத என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்தே மாதரம். ஓகேங்களா, சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கூட. ஓகேங்களா, சரி ரைட். அடுத்து பாருங்க, ஒரு மசோதா ஒண்ண நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல. பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்களின் மீது செஸ் வரி மசோதா நிறைவேற்றும். இப்ப குட்கா போன்ற பான் மசாலாவுக்கான செஸ் வரியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதா எப்ப நிறைவேற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 8 எப்ப 2025. ஓகேங்களா, சரி. ஆல்ரெடி போதைப் பொருட்கள் மற்ற பொருட்கள் மீது 40% ஜிஎஸ்டி வரி வாங்குறாங்க. அது கூட என்ன பண்றாங்கன்னா செஸ் வரியை கொண்டு வராங்க. ஓகேங்களா, அது பாருங்க இங்கதான் போட்டிருக்காங்க பாருங்க, ஜிஎஸ்டி வரியுடன் பான் மசாலாவுக்கு 40% வரி விதிப்பது மற்றும் அதற்கு மேல் வரி வசூலிப்பதற்காக என்ன பண்றாங்க, இந்த மசோதாவை நிறைவேற்றம் செய்யறாங்க. அடுத்து 10ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா முதலீடு செய்ய போறாங்க. 2026 இருந்து 2029 வரைக்கும் 4 ஆண்டு காலத்திற்கான முதலீடு. எத்தனை ஆண்டுகள் காலத்துக்கான முதலீடு, 4 ஆண்டுகள் இதற்கான முதலீடு செய்யறாங்க. எவ்வளவு முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னா ரூபாய் 1.58 லட்சம் கோடி ரூபாயை என்ன பண்றாங்க, முதலீடு செய்யறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி
சிஇஓ யாரு அப்படின்னா சத்ய நாதல்லா. இதெல்லாம் கூட நமக்கு டிஎன்பிசில கேள்வியா கேட்பாங்க. போலீஸ் எக்ஸாம்லயும் இதெல்லாம் நம்ம கேள்வியா கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் நியூஸுங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, அந்த முருகரோட கான்செப்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்த ஒரு நீதிபதியை என்ன சொல்லியிருக்காங்க, பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்துல எம்பிக்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா சுவாமிநாதன். மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவிடம் இந்த பதவி நீக்க நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. எத்தனை எம்பிக்கள் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க, 107 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த விவாதங்கள் நடக்கும், ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும். இல்ல வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்க, நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் உலக வள்ளலார் மாநாடு 2026 ஜனவரியோட லாஸ்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இப்ப சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 2026 பிப்ரவரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல முதல்வர் அவர்கள் தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். யுனெஸ்கோ கலாச்சார பட்டியல்ல தீபாவளி பண்டிகையை சேர்த்துட்டாங்க. எதை சேர்த்துட்டாங்க? தீபாவளி பண்டிகையை. எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 10, 2025 அதிகாரப்பூர்வமா சேர்க்கிறாங்க. இந்தியா எப்ப தன்னுடைய பரிந்துரை யுனெஸ்கோவுக்கு அனுப்பிச்சு அப்படின்னா 2023 அனுப்பிச்சு. இப்படி தீபாவளியை சேர்க்கறதுனால இந்தியாவோட 16வது பாரம்பரியமாக கலாச்சார பண்டிகையாக எது மாறுது? தீபாவளி பண்டிகை மாறுது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இதை நம்ம வினாவா எதிர்பார்க்கலாம். புதுமையான வாகன மேம்பாட்டுல பிரதமரின் மின்சார வாகன புரட்சி சட்டம் என்ன வருஷம் அப்படின்னா 2024. இது 2024 இருந்து ஏப்ரல்ல இருந்து 2026 மார்ச் வரைக்கும் இந்த திட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா ரூபாய் 10,900 கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்காங்க. அமைச்சரவை என்ன பண்ணிருக்காங்க? ஒதுக்கி இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, எதற்காக இந்த தொகையை ஒதுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு 2030க்குள்ள மின்சார வாகன போக்குவரத்துல மின் வாகன போக்குவரத்துல எத்தனை சதவீதம்? 30% இருக்கணுமா. இதான் இலக்கு. இப்ப 2030க்குள்ள வாகன போக்குவரத்து துறையில எத்தனை சதவீதம் மின்சார வாகனமா இருக்கணும்? எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக்கல் காரு 30% இருக்கணும். அதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, மகாகவி பாரதியார் விருது யாருக்கு தரப்படுகிறது அப்படின்னா பிரேமநந்தார் அப்படின்றவருக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து நம்ம பார்த்திருப்போம் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை தமிழகத்துல நடந்திருக்கும். சென்னை மற்றும் மதுரையில நடந்திருக்கும். இது எப்ப தொடங்கப்பட்டதுன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதுல வெற்றி பெற்ற அணி எது, சாம்பியன் அணி எது அப்படின்னா ஜெர்மனி. வெண்கல பதக்கம் என்று அணி எது அப்படின்னா இந்தியா. அப்ப இந்தியா 2வது இடம், முதல் இடம் ஜெர்மனியாக இருக்கு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டுல அதிகமா எம்எல்ஏக்கள் சம்பளம் வாங்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.45 லட்சங்க. ஒடிசா மாநிலத்துல இருக்கிறவங்க வாங்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1.05 லட்சம் ரூபாயை 1.5 லட்சம் ரூபாயை யார் வாங்குறாங்க? தமிழ்நாடு எம்எல்ஏஸ் வாங்குறாங்க. அது உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து 12ஆம் தேதி, இது ரொம்ப 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 அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒண்ணு. நாட்டிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல் சேவையை இயக்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா வாரணாசியில இதை தொடங்கியிருக்காங்க. எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 11/12/2025. யாரு அப்படின்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சர்வநாத் சோனாவால் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே இன்ட்டு மார்க் போட்டு ரொம்ப பர்ஃபெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, கோல்டு கார்டு திட்டம் அப்படின்றது அமெரிக்காவில் வாஷிங்டன் நகர்ல ட்ரம்ப் அவர்களால தொடங்கி வைக்கப்படுகிறது. எதற்காக இந்த கோல்டு கார்டு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கோடி ரூபாய் அமெரிக்கா குடியுரிமையை பெறலாம். 9 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன குடியுரிமையை பெறலாம்? அமெரிக்க குடியுரிமையை பெறலாம். கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப இத நீக்கிட்டு முழுசாவே என்ன பண்ண போறாங்க, கோல்டு கார்டு திட்டத்துக்கு கீழே கொண்டு வர போறாங்க. 9 கோடி ரூபாய் கொடுங்க, நீங்க வேலை செஞ்சு வருமானம் வாங்கக்கூடியதுக்கெல்லாம் டாக்ஸ் வசூல் செய்ய மாட்டாங்கன்றதையும் அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் இந்த ஸ்கீமை பத்தி நம்ம வரக்கூடியதப்ப மற்ற தகவலை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து, குலசேகரப்பட்டினம் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணாங்க. இப்ப போலீஸ் எக்ஸாம்லயே இது ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா, குலசேகரப்பட்டினத்துல
ராக்கெட் எப்ப ஏவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவர் சொல்லியிருக்காருன்னா 2027 அப்படின்னு சொல்லியிருக்காரு. குலசேகரப்பட்டினத்திற்கான அடிக்கல் பாரத பிரதமர் மோடி அவர்களால எப்ப நாட்டப்பட்டது அப்படின்னா 2023. இது வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 2வது ராக்கெட் ஏவுதளமாக இருக்கும். எத்தனாவது ராக்கெட் ஏவுதளம்? 2வது ராக்கெட் ஏவுதளமா இருக்கும். இந்தியாவினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம். இன்னும் ஒரு சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 2028 மற்றும் 2035 இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? விண்வெளி நிலையம் அமைக்க போறோம். இது வந்து ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டம், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை என்ன பண்றாங்க? விரிவாக்கம் செய்யறாங்க. ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த திட்டத்தை விடுபட்ட நபர்களுக்கு விரிவாக்கம் செய்யறாங்க. எப்ப? டிசம்பர் 12, 2025 விரிவாக்கம் செய்யறாங்க. அந்த திட்டத்தின் மூலியமா, அந்த விரிவாக்கம் திட்டத்தின் மூலியமா 17 லட்சம் பெண்களுக்கு இது கொடுக்குறாங்களாங்க. இப்ப 17 லட்சம் பெண்களுக்கு இவ்வளவு நாளா என்ன பண்ணல? உரிமை தொகையை தரல. இந்த விரிவாக்கம் திட்டத்தின் மூலியமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 2023 மார்ச் 27 தொடங்கியிருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விரிவாக்கத்தை விட ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஓகேங்களா? சரி, வெற்றிகரமா இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.